வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் சுழியந்தான் செஞ்சு கொடுத்தேன் பாப்பாக்களுக்கு. ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போதே பாப்பா ரொம்ப பசிக்குதுமா சொல்லிட்டாங்க. ஏன்னா காலையில் சுண்டல் நான் எப்போதும் வேக வச்சு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுவேன். இன்றைக்கி கொடுத்து விடலை, சுண்டல் ஊற வைக்காமல் விட்டுட்டேன். அதனால் ஈவினிங் பசி வந்துடுச்சு போல். உடனே ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ண போலங்க, புள்ள பசிக்குதுன்னு சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு சுழியம் போடலான்னு சொல்லிட்டு கடலப்பருப்பு எடுத்து குக்கரில் வேக வச்சாச்சு. நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் பேக்கரி ஐட்டத்தை நான் ரொம்ப தவிர்த்துருவேன். வீட்டில் அதிகமாகவே இருக்கவே இருக்காது. எப்போயாவது இந்த ஸ்நாக்ஸ் அப்படின்னா ஒன்று சுண்டல், அந்த பருப்பு வகைகள் அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா வீட்டில் ஹோம்மேடாக இந்த மாதிரி பலகாரங்கள் செஞ்சு கொடுக்குறது தான் இருக்கும். நான் ரெகுலராக எள்ளு உருண்டையெல்லாம் செஞ்சு வச்சுருப்பேன். இப்போ கொஞ்ச நாள் அது எனக்கு செய்ய முடியாமல் போச்சு. நான் மறுபடியும் அதை கையில் எடுத்து சண்டே நான் செஞ்சு வைக்கணும். சுழியமும் பிள்ளைங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் தீபாவளிக்கு நம்ம ஊருக்கு போயிட்டோமா, பாண்டிச்சேரி டூர் போனோமா, அதனால் சுழியம் செஞ்சு கொடுக்க முடியல. அதனால் இன்றைக்கி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சுழியத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் தீபாவளிக்கு பாண்டிச்சேரி டூர் போட்ட வீடியோ ஒன்று நான் போட்டிருப்பேன். அதையும் மறக்காமல் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவசரமாக செஞ்சால் கூட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறது தாங்க பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். அவசரத்துக்கு குக்கரில் வேக வச்சது வேகவே இல்லை. பரவாயில்லன்னு மிக்சியில் போட்டு நான் நல்லா பல்ஸ் விட்டு எடுத்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் 2 ஏலக்காய் போட்டாச்சு. அதே போல் எனக்கு வெல்லமும் தீர்ந்து போயிருந்துச்சு. நாட்டு சர்க்கரை தான் இருந்தது. பரவாயில்ல, அதுவும் இனிப்பு தானேன்னு சொல்லிட்டு நாட்டு சர்க்கரையே நான் பாவு காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறது தான். தோசை மாவும் மைதா மாவும் சம அளவு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டைகளை ஒன்று ஒன்றா நனைச்சி எண்ணெயில் போட்டு எடுக்கிறது தான். ரொம்ப அருமையான டேஸ்ட்டாகவே வந்துருந்துச்சு. சில பேர் பாசி பருப்புலையும் செய்வாங்க. பட் எங்கள் ஊர் சைடெலாம் கடலை பருப்பில் தான் செய்வோம். அதுதான் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சு பிள்ளைய பசியார வச்சாச்சுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.